ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த கேள்வி நடந்து முடிந்த குரூப் 1 2025 பிரிலிமினரி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின். சினிமா அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சினிமா வாஸ் பிகமிங் பாப்புலர் இன் 1940s. ஒரு ஜென்ரலைஸ் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். சினிமா வந்து 1940களில் பாப்புலர் ஆச்சு அப்படின்றது. அதற்கு காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அண்ணா குட் அச்சீவ் இஸ் ஐடியல்ஸ் த்ரூ சினிமா ஆர்டிஸ்ட். அண்ணா வந்து அவரோட ஐடியல்ஸை வந்து நிறைய படங்கள் மூலமாக, அவரோட கருத்துக்கள் மூலமாக, நிறைய கதை வசனங்கள் மூலமாக கொடுத்தார். கரெக்ட் தான். ஆனால் சினிமா பாப்புலர் ஆனதுக்கு காரணமே அண்ணா வந்து அதை மாற்றி கொடுத்துருக்கணும். இதை அசோசியேஷன் வந்து அண்ணா குட் அச்சீவ் இஸ் ஐடியல்ஸ் த்ரூ சினிமா ஆர்டிஸ்ட்னு கொடுத்துட்டு சினிமா வாஸ் பாப்புலர் இன் 1940s கொடுத்துருந்தா ரெண்டுமே கரெக்டுன்னு கொடுத்துருக்கலாம். ஸோ ரெண்டுமே கரெக்டு, பட் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதான் இது கரெக்டான ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி இந்த கேள்விக்கு வந்து தவறான கீ கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா சினிமா வாஸ் பாப்புலர் இன் 1940s, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சினிமா வந்து நல்ல பூமாக இருக்கும், அப்போ தான் மக்கள்கிட்ட ரீச் ஆகுது அப்படின்ட்டு இருக்கலாம். அதே தான் நான் கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தா, அசர்ஷன் கூட்டில் வந்து அண்ணா வந்து சினிமா மூலமாக தன்னோட கொள்கைகளை, தன்னோட லட்சியங்களை அடைய முடிந்தது அப்படின்னு கொடுத்தது. காரணம் என்ன, 1940-50களில் சினிமா வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு கொடுத்துருந்தா ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கலாம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஆர் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஆப்டாக இருக்கும். ஆனால் டிஎன்பிசி வழக்கம் போல் அவங்களோட ஃபார்மெட்லேயே கொடுத்துட்டாங்க. போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். இது உங்களோட கமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.